ஸோ வந்து ஃப்ரான்ஸ் அக்காட்டே இருந்து வந்த கோல்டன் கிஃப்ட். இப்போ நாங்கள் முதலாவது அதாவது என்ன செய்வோம், இந்த 2 பார்சல் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் என்வலப் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அது போக இவனே வந்து காய்க்க போகிற நிற்கிறாங்க. வருங்காலம் தானே வருங்காலம் குழந்தைகளுக்குரியதா. இப்போ நம்ம எதை பார்ப்போம் வந்து பிறகு வரேன். நான் 3 இணைச்சிட்டு சொல்கிறேன், நீங்கள் எதை வந்து சொல்கிறீங்களோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், ஏதோ ஒரு இந்த வருஷம் கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த கல்யாணம் வந்து அரேஞ்சா லவ்வா அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குதான். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லை. உண்மையிலேயே இதை வந்து என்ன செய்வோம், கபாட்டுக்கே வைக்கக்கூடாது, வடிவு தெரியா வெளியில வைக்கும் கண்டவாட்டுக்கா. அப்போ வந்து இந்த காதல் வந்து எப்படி மலர்ந்தது, உங்களோட அந்த லவ் ஸ்டோரியை வந்து அவங்க வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எதிர்பார்க்காங்க. இது வந்து பார்சல் பண்ணப்பட்டது காமு காப்பியா உடைக்கிறோம் நாங்கள் இதை. ஆனால் வில்லங்கமான ஆளாக கிடக்கும் இந்த கிட்ட. நான் இப்போ வேண்டாம்னு சொல்ல போகிறேன் இந்த கதைகளுக்கு. மட்டும் வேண்டாம் அப்படியா, அதையும் சொல்கிறேன் நான் நேரத்துக்கு. 4 5 இங்கே இதை பாங்க பிஸ்கெட்டை பார்க்குறீங்க. நீ நாளப்பா குருடாளே உண்மைப்பா இங்கே அவ்வளோ ஆர்வமாக இதை உடைச்சு காட்டுன்னு பிஸ்கெட்டை பார்க்குந்தாள். நான் பார்க்கல. இல்ல மாமா, அப்போ எங்களுக்கு அந்த கிஃப்ட்ன்னு சொல்லி கூட வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பினு சொல்ல கூட அந்த லைனுக்குள்ள பார்த்தா மொட்டையை தான் நாங்கள் பார்க்கணும். ஆனால் மொட்டை அப்படி அனுப்பினா எங்களுக்கு எப்படியோ தந்துருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு அது நான் தெரியாது. ஆனால் நீ ஒன்றும் கொண்டு இல்லையடா. வித்தியாசமான சர்ப்ரைஸால் இருக்க போகுது. என்னன்னு பெருசாக எடுத்தாலும் இந்த இடத்துல இப்போ பிரான்ஸ்லேருந்து யாரோ ஒரு அக்கா கொடுத்தறியில உங்களோட மரியா எல்லாம் காற்றுல போகுது. ஆனால் ஒன்று நான் பாட்டு பண்ணேன் தான் நம்பி அவன் பாடத்தோடு உண்மையிலேயே நான் வந்து இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கேட்டீங்களேண்டா, சில பேர் சிரிப்பியா சில பேர் அழுப்பியா. சரியோ பிடிச்சாதி பிடிச்ச ஒரு நன்றி கிள்ளி ஊட்டிக்கலாம். இல்ல அம்மாக்கு நன்றி சொல்லக்கூடாது, அதுதான் சொல்ல. அது உங்களோட அம்மா சொல்ல ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் வீடு ஏன் வந்துவா அவங்க விருப்பம் வந்தீங்களா? அவன் புதினம் பார்க்கறது வந்துருக்கு. அப்போ போனீங்களா சலூனுக்கு? சரி சரி போயிடலே வீட்டிலே. சரி சரி ஓகே சரி. அப்போ நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்னும் ஒரு பகுதியாக நாங்கள் அந்த கிஃப்ட் அன்பாக்சிங் வந்துட்டு செய்கிற இருக்கோம். அதுலேயும் வந்து குறிப்பாக எனக்கு தெரியாது, தம்பி சொல்லியிருந்தான் தானும் வந்து ஒரு சில விஷயங்களை கதைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்பெஷலி அப்போ அவனும் கதைக்க இருக்குது. இன்னும் 2 பார்சலுமே வந்துட்டு மிச்சம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு அதை நாங்கள் கதைக்கிறோம். ஸோ எனக்குமே ஆர்வமாக இருக்குது அந்த 2 பார்சலுக்குள்ளேயும் வந்துட்டு என்ன இருக்குது. அண்ட் வந்துட்டு இவன் ஏதோ வந்து தான் கதைக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமெண்டான். ஸோ அதில் வந்துட்டு என்ன கதைக்க போகிறான் அப்படின்றதையும். அண்ட் வந்துட்டு போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு பண ரீதியாக வந்துட்டு அவங்களோட அன்பளிப்பை தந்திருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு ஒரு நன்றி சொல்லுமுகமாக இந்த ஒரு வீடியோ நாங்கள் வந்துட்டு கதைக்கிறோம். கடந்த காலங்களில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது நாங்கள் விட்ட பிள்ளைன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே நாங்கள் அவ்வளோ தூரம் வெளிப்படையாக இருந்தோம், எல்லாமே வந்துட்டு செஞ்சோம். எல்லாமே அது வந்து எத்தனை லட்சம் எவ்வளோதான் கிஃப்ட் வந்தாலும் எல்லாமே வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தோம். என்ன நம்பிக்கை நம்ம வந்து இருந்து வந்த இடம் அண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்படி இருக்கோம், சந்தோஷமாக இருக்குது, மக்கள் நிறைய பேர் ஆதரவு தராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருந்தோம். ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எரிச்சலாக பொறாமையாக மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்த நிமித்தம் நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லாம் வந்து ஈவன் அந்த கேஷ் அன்பளிப்புகள் யாரும் செஞ்சால் அதை நாங்கள் வந்துட்டு வெறும் என்பளப்பாக மட்டும் காட்டிட்டு வந்துட்டு விட்டுருவோம். ஏன்னு சொன்னால் அனுப்பினவங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு இப்போ தம்பிக்கு அனுப்பியிருந்தால் அவன் வந்து எனக்கு கண்டிப்பாக அதை கொண்டு போய்ட்டு சேர்ப்பான் அப்படின்றது தெரியும். அதேமாதிரி எனக்கு அனுப்பியிருந்தால் நான் கொண்டு அவனுக்கு சேர்ப்பேன் அப்படின்றது தெரியும். ஸோ எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கிறதால அவங்களோட பேரை வந்துட்டு மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுற மாதிரிக்கு அது வந்துட்டு அமையும். முன்ன மாதிரி இருந்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அது எவ்வளவோ என்னவாக இருந்தாலும் நீங்களுமே அதை பார்த்துக்கலாம். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ பொறாமப்படுறீங்களோ எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு நாங்கள் எல்லாமே காட்டியிருப்போம். நம்ம வெளிப்படையாக தான் இருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்களை காட்டுறதில்லை. பட் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு காட்டியிருந்தோம். அதன் நிமித்தம் நாங்கள் நிறைய விதமான பேரை எல்லாம் எடுத்து அதெல்லாம் கடந்த காலம் அதை நாங்கள் கடந்து போவோம். இப்போ நாங்கள் முதலாவது அதாவது என்ன செய்வோம், இந்த 2 பார்சல் வெயிட்டிங்கில் இருக்குது.
அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் என்வலப் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அது போக இவன் ஏதோ வந்து கதைக்க போகிற நிற்கிறாங்க. அவன் கதைச்சோன்னா இருக்கிறான். இன்றைக்கு ஏதோ கிஃப்ட் சம்மந்தம் கதைக்க போகிற நிற்கிறான் வந்து. அப்போ நானும் வேறு இப்போ பிரச்சனை சம்மந்தமாண்டா சொல்லி இப்போ நீ கடையை போட்டு அப்புறம் பார்ப்போம் உண்டு கிஃப்ட்டுன்றால அதை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கேன் நான் இன்னொன்று பார்ப்போம்னு சொல்லி ரைட். அப்போ இப்போ நம்ம எதை பார்ப்போம் அந்த பிறகு வரேன் நான் 3 எனர்ஜிட்டு சொல்கிறேன். நீங்கள் எதை வந்து சொல்கிறீங்களோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ரைட். அப்புறம் மறந்துடுவேன் இப்போ நான் இப்போ வரேன் பார்ப்போம். உனக்கு சொல்ல தான் அப்போ தான் அவ்வளோ இங்கே இது வந்து இது வந்து எம்பளப் இது வந்து சரியா என்ன சாமான் மறந்துடுண்டா. சரி இந்தா இது எந்தால விரட்டு எஞ்சாலையோ அதுதான் இதா ஐயோ சிக்கன் விரத தொட்டுட்டா கவிதாஸ் நீ தான் கேட்கும். நான் வந்து இப்போ எங்களுக்கு பாக்ஸ் இருக்குது என்வலப் இருக்குது அண்ட் வந்து கவிதாஸ் ஒரு விஷயம் கதைக்கணும் பண்ணுவேன். அப்போ வந்து இது பாக்ஸ் இது என்வலப் இது கவிதாஸ் வந்து வச்சுருந்தாங்க. இவங்க தொட்டது வந்து இப்போ கவிதாஸ் கதைக்க இருக்கிற விஷயத்தை. அப்போ அதாவது கவிதாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமை பாட்டுக்குள்ளே வந்துட்டான். சரி அப்போ யூ கேன் ஸ்டார்ட். ஆசையோட இருந்து பாக்ஸை பார்ப்போம்டா. சரி ஒன்றும் செய்யலாம் எல்லாம் வந்து ஒரே வீடியோக்குள்ளானே அடங்க போது எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து இது என்னன்னு சொன்னால் அதாவது அண்ணாட கல்யாணம் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமை ஆகிட்டு ஆனால் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்தது. அது வந்து இப்போ நிறைய கிஃப்ட் வந்தது. காசு எல்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்தது. இருந்தாலும் அதை வந்து எப்படா கொடுப்போம் அண்ணாட்ட நான் இப்போ ஒரு 4-5 நாள் சொல்லிட்டே வரேன். அண்ணா வீடியோ ஒன்று செய்யணும்னு சொல்லி அப்படி சும்மா இல்லை உண்மையாண்டா அது தெரியும். அப்போ அப்படி வந்து அடுப்பம் வந்து வாரது அது ஏதோ ஒரு வேலை வாரதால அப்படியே தடங்கலாம் போய் அப்படியே வந்து போயிட்டு அப்போ அதால் வந்து இன்றைய தினம் அந்த ஒரு வீடியோ நாங்கள் வந்து ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிருஷ்ணாவை கல்யாணம் நடக்க போகின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் நடக்கும். ஆனால் உண்மை என்னண்டா என்னால் நம்பலாம் கிடையாது அப்படி சொன்னால் அப்புறம் கலாய்ப்பாங்க. அதைத்தான் இந்த ரோட்டு அளவு சத்தமாக கதவை சாத்தி வச்சுருந்தேன். இவன் பேங்க கதவை சாத்தி வச்சுல்ல சாத்திர அம்மையில நடக்குது கதவை சாத்தா சத்தம் கேட்காதா? சரி உங்களுக்கு விளங்கல இப்போ நான் சொன்ன விஷயம். அவனும் ஒரு இதா வாரான் ஜோக்குக்குள்ளாதான் வந்திருக்கான் அவனும். சரி ஓகே எனிவே அகினி இந்த லைட்டையும் போட்டுவிட்டா கொஞ்சம் வெளிச்சம் பெறும். சரி அப்போ இவனை கதைக்கப்புறம் டக்குண்டு என்னன்றது எனக்கு ஆர்வமாக இருக்குது. அப்போ வந்து நடக்க போகின்ற விஷயம் வந்து அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதலே நீங்கள் அந்த கதையில் வந்து ஸ்டார்ட் பண்ணால வந்து விளங்குனது ஏதோ ஒரு இந்த வருஷம் கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த கல்யாணம் வந்து அரேஞ்சா லவ்வா அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குதான். அவங்களுக்கு வந்து லைட்டா இருக்குதான். ஆனா முக்கியமாக இந்த டவுட் எனக்கும் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க ஐயா? எனக்கும் இருக்கு. உங்களுக்கும் இருக்கும்? எனக்கும் இருக்கு. எங்க வர்றப்பா ஒன்று கொண்டு விட்டு கொடுக்குறவா இல்லை? அப்ப ஆற கேக்குற இந்த கதை உண்மையா நான் நினைச்சேன். இப்ப எனக்கும் இருக்காண்டேக்கா விதுவை கேட்டா விதுக்கு தெரியுமாண்டு விதுக்கும் இருக்கா ஆற கேக்குற அதுதான் எனக்கும் தெரியாம நான் இப்பதானே கேட்கணும் விஷயத்துல சனமும் கேட்ட அவங்க விரும்புறாங்க அதை நான் கேட்கணும். சரியோ எனக்கு கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது அந்த மாதிரி. அப்போ வந்து இந்த காதல் வந்து எப்படி மலர்ந்தது உங்களோட அந்த லவ் ஸ்டோரியை வந்து அவங்க வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எதிர்பார்க்காங்க. இது வந்து என்ன மாதிரி வந்ததுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து தாங்கள் வந்து அந்த அனுப்புன அந்த கிஃப்டையும் வந்து அது அது ஒரு வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு காட்டணும் வீடியோவில். அதை நாங்கள் வந்து பார்த்து சவுண்டு சொல்கிறாப்பா. ஆனால் வில்லங்கமான ஆளாக கிடக்கும் இந்த கிஃப்ட்டை நான் இப்போ வேண்டாம்னு சொல்ல போகிறேன் இந்த கதைகளுக்கு மட்டும் வேண்டாம் அப்படி அதையும் சொல்கிறேன் நான் நேரத்துக்கு வேணும் தான். சரி அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து விரும்புகிற விதங்கள் வந்து அப்படி இருக்குது. அவங்களோட ஒரு ஆசையாக இருக்குது. அடே எந்த தம்பி எனக்கு தெரியாமலே இந்த விஷயங்கள் விளையாட்டில் காட்டிருங்க. அப்போ அது சம்மந்தமாக கொஞ்சம் நாங்கள் வந்து அறியணும்னு விரும்புகிறாங்க வந்து என்ன மாதிரி அவங்களோட காதல் மலர்ந்தது
என்ன மாதிரி எங்கட காதல் மலர்ந்த பற்றி சொல்லணும்டா இந்த பூ அப்படி மலர்ந்தது தெரியுமா? இல்ல அது தெரியும். அதான் மலர்ந்ததுக்கு பிறகு பார்த்துருக்கோம். மலரக்கூடாது அதே மாதிரி தான். இப்போ அது எங்கட காதலும் ஒரு பூ மாதிரி. பூ மாதிரி பிறகு கேட்கக்கூடாதுமா அப்படின்னா விஷயம் டக்குனு முடிஞ்சிருமே. அப்பா அதுதான் ஏன் நான் இதை முடிக்கிறேன்னா அது இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் கதைக்கலாம் நாங்களோ. அதாவது அந்த லவ் ஸ்டோரியல் அந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்து அப்படியே நிறைய விஷயங்களை நாங்கள் தனிப்பட்ட ஒரு வீடியோவில் கதைக்கலாம். இதில் நான் இப்போ வேணா மினக்கெடுத்துனா எனக்கு வந்து இந்த டென்ஷன் கூடிடும். என்ன சாமான் அது யார் தந்தது கொண்டதுன்ற ஒரு டென்ஷன் கூடிடும். ஏன்னா இன்னும் 2 பகுதி இருக்கு. ஆர்வமாக இருக்கு. அது எல்லாருக்கும் பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து ஆர்வம் ஆக்கி என்ன அது என்ன சாமான் என்ன இவன் ஏன் தந்தவனும் இல்லை அட இவன் என்ன தந்தவனுக்கு பர்த்டேக்கு கல்யாணத்துக்கு என்னடா உங்க கிட்ட அடுத்த வீடியோல அது கேட்கிறான். ஓகே சரி சரி. அந்த மாதிரி வந்து உண்மையா சொல்ல போன 2 கைக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்து அந்த கல்யாணம் அன்றைக்கு வந்ததுன்னு சொல்லல. அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. இருந்தாலும் அவங்களோட ஆசை வந்து என்ன சொல்கிறேன் கல்யாணம் தெரியுதா. நான் கல்யாணம் 4 அன்றைக்கு நான் ஹோலில் நின்றதே குறைவிட அப்பா. ஓ நான் பார்த்தேன் இருந்தேன் நீ கூட நேரம் இல்லை. ஐயோ நிற்கவே இல்லை. முக்கியமாக வந்து போனேன். முக்கியமான நாள் வந்து போனால் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரே மாறி மாறி ஓட்டாங்க. ஹோல் வந்து கொண்டே இருக்கும். அப்படி அங்கே வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லி நான் அப்படி ஓட்டத்தை தெரிஞ்சாலும் அந்த ஹோலில் வச்சு ஒரு சில விஷயத்தில் வந்து செஞ்சு கொள்ள நிலைமையாக போயிட்டு அது வந்து கொஞ்சம் கவலை. இருந்தாலும் அந்த ஒரு கிஃப்டை வந்து என்ன மாதிரி ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதை நாங்கள் இப்போ நீங்கள் வேளான்னு சொன்னால் செய்யணுமா செய்வோம் கிஃப்ட் அப்படி இல்லை செய்ய நான் நெய்யலான்னு சொன்னாலும் ஆள் விடாது. ஆள் கொஞ்சம் விடாது. அவக்கும் விருப்பம் ஆள் வந்து விறக்கற கூட வந்து அந்த மாதிரி பொதுவாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனம் தானே. இப்போ நேற்று அந்த நான் பிஞ்ச தும்பு தறி அறிக்கை வேணாண்டு வண்டி வைக்கலையோ அப்போ அதே அப்படி ஏண்டக்குள்ள இதை அப்போ பிடிவீங்களா நீங்கள்? சரி அப்போ அந்த கிஃப்ட் என்ன அப்படி என்று சொல்லி பார்க்கணுமோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் கொண்டு போகணும். அப்போ என்னவா இருக்கு இவ்வளோ என்னடாப்பான்ற மாதிரி. ஆறு தந்தது இது வந்து ஒரு அக்கா 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 நாடு சுவிஸ்லேருந்து ஒரு அக்காவா கேக்கே பயமாங்க. சரியா பிரான்ஸா? பிரான்ஸில் எனக்கு அப்படி ஒரு அக்காண்டா கிஃப்ட் தர அளவுக்கு இந்த கழுதையே ஒன்று இது வரைக்கும் உண்மையிலேயே எங்களுக்கு பிரான்ஸ்லேருந்து வந்து அக்கான்னு சொல்கிறக்கண்டா இருந்து கொண்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நிலைமை பழைய இப்போ என்ன சொல்கிறது இப்போ கதைக்கிறது குறைவு வந்து அதுக்காண்டி அவங்க வருத்தணில கதைக்கிறது குறைவு. இப்போ உண்மையிலே இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து இப்போ அக்கான்னு சொன்னால் அக்கண்டு உடனே மொட்டையை வந்து எங்களுக்கு வரும் ரணியக்காரனையாக தான் வரும். அப்போ எங்களுக்கு அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லி கூட வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பினு சொல்லக்கூட அந்த லைனுக்குள்ள பார்த்தா மொட்டையை தான் நாங்கள் பார்க்கணும். ஆனால் மொட்டை அப்படி அனுப்பினா எங்களுக்கு எப்படியோ தந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல நோண்டியாக்குவோமே அது ஏவாவை அப்போ அவள் தந்தேன்னு நான் என்ன முடாக்கல அதுவும் கிடாக்கு இது உங்களை கொண்டு தந்தேன் அன்றைக்கு நான் ஒரு பின்னேதான் போல ஒரு 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 இதுக்கு வைங்க உண்டு ரைனியக்கா தந்தவான்னு சொல்லி அந்த வார்த்தையில அப்போ அதால் வேறு ஃப்ரான்ஸில் இருந்த அக்காண்டா உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு நான் சொன்னாலும் தெரிய போகிறது இல்லை தானே. இனி தெரிய வரலாம். ஆனால் இப்போ தெரிய வராது. ஃப்ரான்ஸ் இந்த அக்கா நீ சும்மா சொல்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன். ஃப்ரான்ஸ் நான் ஒருக்கா பெஸ்ட்டாக வந்து சொல்லி பார்த்து அப்படி சுற்றி வருவோம்னு சொல்லி சரி வேண்டாம்ன்ட்டு டிரெக்டாக வந்துருக்கு நாட்டுக்கு. அப்படின்னா வாய்ப்பு இல்லையா? அப்படியே இல்லை. ஆனால் இவா வாய்ப்பு இல்லைன்னு இல்லை. இவ வந்து அப்படின்டா இவ வந்து இங்கே நிற்கிறதே கிஃப்டேடாப்பா. அதுதான் நிற்கிற கிஃப்ட் அடுத்து எவ்வளோ வந்து எங்களுக்காண்டி வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறதே கிஃப்டேடாப்பா. அப்படி இருக்கக்குள்ள அதை சொல்லல அது. ஆனால் ஃப்ரான்ஸ்லேருந்து இப்போ அம்மாக்கள்ண்டா ஒரு சில பேர் வந்து செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவங்க எனக்கு டிரெக்டாக வந்து செஞ்சுருந்தாங்க. அப்போ அதால் அவங்களையும் சொல்லிடலாம். அது அக்காண்டா நீங்கள் ஒரு சந்தோஷத்தை சும்மா சொல்லலாமே இவாதானு பாவம் என்ன இருந்தாலும் கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறேன். ஃப்ரான்ஸ் அக்கான்னு சொன்னால்
அம்மா தான் ஞாபகம் வரும் எனக்கு தெரிஞ்ச அளவு. இல்லை நான் காய்ச்சி கொண்டு கேட்கேன் நீங்கள் என்ன சொல்லுவோம் இல்லை இவான்னு சொல்லிக்க அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை அவள் செய்யலைன்றேக்கு நோண்டியா போடும் அதொன்று அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நோண்டியும் இல்லை. நான் உங்களை விட்டுக்கொள்வேன் போறோங்க என்னென்று பார்த்து போட்டு வா சரிங்க. சரி யாரா இருந்தாலும் இருக்கட்டும் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேஸ் அது நான் தெரியா தெரியாது. ஆனால் நீ ஒன்றும் கொண்டே இல்லையடா. இல்ல அதுதான் சொல்றேன். இது ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸால் இருக்க போகுது. பொட்டியும் இல்லையே. ஒண்டி இல்லை இது ஒரு வித்தியாசம் பயங்கர வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ். காசும் இல்லை என்னென்றால் எம்பலப்பு கண்டேன் நான் எம்பலப்பு கண்டேன் அது எம்பலப்புக்கு போட்டிருப்பேன் நான் காசு இல்லை காசு நீங்கள் கேஸ் பண்ணுங்க. கல்யாண நாளுக்கு தம்பிக்கும் தம்பிட ஒய்ஃபுக்கும் செஞ்ச ஒரு கிஃப்ட் என்னவா இருக்கும் திங்கி உங்களுக்குண்டா தாலி கண்டி இப்போ 2 பேருக்கு முன்னாடியே தாலி வராது மேலே தாலின்னு செய்ய மாட்டாங்களா பொறுத்து இல்லை ஏய் சின்ன பவுனில் செய்யறாங்க தாலி குட்டி தாலி உண்டு அரை பவுனில் தாலி செய்யறாங்க சும்மா அப்படி அரை பவுனில் தாலி அது உங்களுக்குமா என்ன ஆனால் நான் அவாட கோவம் ஓ 2 பேருக்கு செஞ்சுவா அதுதானே பிள்ளையராப்பா 2 பேருக்கு கொண்டு தெரியுது நான் அவசரப்பட்டு காய்ச்சி விட்டேன். ஆனால் காய்ச்சா நீ பொறுப்பு இப்போ காய்ச்சி போட்டான் 2 பேருக்கு மட்டும் ஒரு வேளை 2 பேருக்கு காய்ச்சி போட்டு இப்போ எனக்கு மட்டும் தந்துட்டாண்டா அவள் கேட்க விட்டுருவா பிறகு நான் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துடுவேன். நிறைய சிக்கல்கள் இருக்குறாப்பா அதையெல்லாம் வந்து பார்த்து காய்க்கணும். இதண்டம் கூட அடே டென்ஷன் ஆகுது ஓவர் லேட்டாக டென்ஷன் ஆகுது. அப்போ வந்து சரி வீட்டுக்குள்ள போவோம் என்ன மாதிரி விளக்கம் அம்மா என்னடா கிஃப்ட் எடுக்க பெருசா எடுக்கிறான்டாவோ என்னடா என்ன ஆண்டுல என்னன்னு பெருசாக எடுத்தாலும் இந்த இடத்துல இப்போ பிரான்ஸ்லேருந்து யாரோ ஒரு அக்கா கொடுத்தறியில் உங்களோட மரியா எல்லாம் காற்றுல போகுது. இதுல மரியாதை காத்துல ஒன்றும் இல்லையே அதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டுதான் அப்படி சொன்னால் கேட்கக்கூடாது நீங்கள் என்னது சொன்னா இந்த இதைத்தான் காலங்காலமாக தந்து போய் காட்டுறான். ஆனால் ஒரு மெம்பரை பேர்தான் விஷயம் இருக்குது அவ்வளோ பெயிட் தான் என்ன இது. ஆனால் எவ்வளோன்னு கேட்டுறப்படா என்ற கடனுக்கு ஏதோ ஒழிக்கிறான். ஓ மோதிரம் வட்டமாக கிடந்த அப்புறம் என்ன நீ ஐயோ. ஆனால் இதெல்லாம் கலட்டிடுவேன் இதெல்லாம் கலட்டி இனி தான் இதுதான் போட போறேன் கதையில எதுக்கால வருதுன்னு இனி தான் போட போறேன் எதுக்கால வருதுன்னு விளங்க கதை மற்ற நானே காலமே யோசிச்சு அவர் மோதிரம் ஒன்று செஞ்சு போட்டுவிட்டு இதில் அதையும் காலட்டி வைப்பேன் பாத்தீங்களா. அப்போ இது இது கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா உலக ஆகிது ஐயோ என்னட்டு தான் இருக்கு நிறைய வந்தது. அப்போ மோதிரம் இல்லையா அது இல்லை அது இல்லை அது இன்னும் அப்படின்னு கதை வந்து ஐயோ என்னடா நிறைய இருக்குன்னு ஒன்று வந்து இல்லை இனி நான் இதெல்லாம் கராட்டினேன் இது இதான் போட போகிறேன் அப்படி இல்லை என்னண்டா இப்போ ஒரு கைக்கு செஞ்சாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ வேங்க விதோட சந்தோஷத்துக்காண்டி இதை போட்டிக்கண்ணா கொஞ்சம் அப்போ காட்டிடுவாங்க ரெண்டு நான் சொல்லுவேனோ இல்லை கலட்டேலா இது எழுத்து போகிறோமாப்பா அதை கலட்டேலா இதை கலட்டேலா அது அப்போ இதையும் கலட்டேலா அது நான் அதே மாதிரி தான் வந்து இதையும் கலட்டக்கூடாதுன்னு சொல்லி ஓட அப்போ என்ன கையே கலட்டிடுவாங்கடா. அப்போ எல்லாரும் கலட்டவனாண்டா என்னடாப்பா. சரி சரி பா சரி ஓகே. அப்போ நீங்கள் இது செஞ்ச உடனே வந்து கெஸ் பண்ணி தான் நான் இது மோதிரம் இல்லை புது மோதிரம் இல்லைன்னு நீ சொன்னாலும் இதுக்குள்ள மோதிரத்தை தவிர வேற ஒன்றும் வைக்கலாயிர இந்த கால்களுக்கு போடுவாங்க மட்டியோ இன்னும் எனக்கும் தெரியல இதுக்கு என்ன இருக்கு மட்டி நான் போட மாட்டேனே நீ போட மாட்டா இது போடும் தானே. அப்போ நீங்க எனக்கு ஒன்றும் செய்யலையோ சரி நான் உங்களை சொல்றேன் பாருங்க அந்த எனக்கு ஒன்றும் செய்யலையடா அம்மா உண்மையான பார்க்கல அலாப்பில் எல்லாம் செய்யப்படா சத்தியமா நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நீ தான் பெஸ்ட் டைம் இப்போ ஓப்பன் பண்ணி நாங்களே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்க ஒன்று எடுத்து இந்த புனிதமான காரியத்தில் உங்களோட பங்கு இருக்கும்னு ஆசைப்படுறீங்களா? 2 பேரும் ஓப்பன் பண்ணுங்க ஆட்டியார் எடுத்து இந்த சுறா படத்தில் வடிவேல ரைட் ஓகே. ஸோ வந்து ஃப்ரான்ஸ் அக்காட்டே இருந்து வந்த கோல்டன் கிஃப்ட். ஸோ எது மேல் பக்கம் இதான் மேல் பக்கம். ஐயோ நான் நான் பார்த்துட்டேன் பார்க்கல சரி எல்லாமே நான் பார்க்கல 1 2 3 1 2 3 பாப்போம். இது மாறி எடுத்துட்டீங்களா? இல்ல சரியா வந்திருக்கு பாத்தியோ ஆளையால் சரி மாத்து போறதானே வேடா ஆளையால் போடுறது சரியா வந்திருக்கு பாத்தியோ. ஆனா எனக்கு இதுதான் விருப்பம். அதுதானேப்பா அவன் தானே உங்களுக்கு போட்டு விட போறா.
அப்போ நாங்கள் எடுத்தா சரிதானே விளையாட்டு நான் ஏங்கி போனேன் இது எனக்கு வந்துட்டு இல்லை இல்லை அது அப்படி வராது. அம்பலை காய்க்கிறாரு நீங்கள் யோசிக்க ஆனால் உண்மையா நான் சத்தியமாக இப்போ தான் பார்க்கணும் அக்கா. உண்மையா நான் பார்க்கவே இல்லை இதுவரை. சரி எங்களுக்கும் காட்டுங்க நாங்களும் பார்ப்போம் நல்லா இருக்கும். இது பாருங்க இந்த கல் மோதிரம் நானுமே அந்த கல்லுகள் கண்டா பெருசாக எடுக்கிறேன். ஆனால் இந்த கல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நவரத்ன கல் இல்லை நல்லா இருக்குன்னு. ஓ ஆனால் தூக்கி வச்சுருக்கே வெளுத்துது பாரு. பண்ணுவோம் அடுத்து ஏன் காட்டுவோம் இந்த ஸோ வந்து 2 மோதிரம் இப்போ வாங்க பொறுங்க வரேன். இப்போ எழுத்து மோதிரம் நாங்கள் மாற்றிட்டு இருந்தானே 2 நான் போட்டேன் என்ன ஓகே விருப்பம்டா போடுறேன் ரெண்டையும். ஏனென்றாக சில விஷயங்கள் கொடுத்தா வேண்டியது வாங்கிடாது. ஓ அப்படி ஓ அல்லாட்டி இதுக்கு 2 போடுவோம் சமாளிப்போம். அவதான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படி அரே அவன் ஒத்துக்கொள்ள. இப்போ நாங்கள் என்ன போடையா போடணும். அது அது ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வந்து அந்த முட்டுக்காலில் இருந்து அந்த இதெல்லாம் பார்த்தோம். அந்த அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இல்லை நான் உண்மையாக முட்டுக்காலில் இருக்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஊற்ற இது நிலம் உங்க சரி இல்லை பிரச்சனை இல்லை பிரச்சனை. அதை விட அந்த இந்த ஒரு செயலுக்கு அது ஊற்றியெல்லாம் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இங்கே இப்போ கொஞ்சம் பேர் முட்டுக்கால் இருக்குது. நானே முதல்ல நீ தான் இருந்து போடு. மாறி மாறி ஒவ்வொரு ஆளும் மாறி மாறி 2 பேர் மாறி மாறி ஆம்பளையா முட்டுக்கால் இருக்கிறது என்ன கோதாரிதாப்பா. அப்படித்தான் அப்படி 2 மாறி போடுங்க. ஒரே டைம். அப்போ நீங்கள் இருங்கோ. சரி சொல்லிக்கலையே என்ன என்ன என்னடாப்பா சொல்றது. அன்பே ஆருயிரே. ஆனால் உண்மையாக இதை செஞ்ச ஃப்ரான்ஸாக 2 பார்க்கத்தான் பண்ணும் கொஞ்சம் பொறுவாரன் நான் இருக்கட்டா. இவன் எங்கே பேக்கு கைசிங்கடா. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லை விரல் இல்லாமல் இல்லை படிக்கும்டாப்பா இல்லாட்டி சிக்கலாம். அம்மா கணக்காக களப்படுத்தி செஞ்ச மாதிரி இது எங்களோட இருந்தால் செஞ்ச மாதிரி கிடக்கு. அப்பா இப்போ நான் அலம்பட்டா நான் இருந்தோண்ட போடுறேன். ரைட் இப்போ எனக்கு எங்கே போட போறீங்க இதுக்குள்ள போடும் அளவா இருக்கும். ஆனால் உண்டு நான் பாட்டு பாடம் தான் தம்பி. அவன் பாடத்தான் போடும். இது சரி வராது. படிக்கத்தான் போகணும் நீங்கள் படிக்காடி போடலாம். படிக்காடி போடலாம். படிக்கத்தான் போடும். இங்கே நான் உங்களுக்கு கொண்டு சொல்லித்தரேன் நான் சொல்லித்தராத மாதிரி நீங்கள் படிங்க. என்னது உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததும் இல்லை. நல்ல பாட்டு பட்டி விட நீ பட்டி விட சரி படி இல்லை இல்லை பாடுங்க படிங்க படிங்க. சொல்லி கொடுத்து அப்படி என்ன இது நான் படித்தேன்னு முடியல சொல்லி கொடுத்து கை நோயிடம் போகுது எனக்கு. படிக்கல பார்த்தது இல்லை எனக்கு பாட்டு தெரியாதுப்பா. ரைட்டு சூப்பர் இப்போ கடன் ரைட் சூப்பர் வேற லெவல். நல்லா இருக்கு. கூட்டிகிட்டு ரெண்டோ கால்ட்டோம் கொலஸ்ட்ரால் கூட்டிகிட்டு நான் தந்தது தான். எஸ் ஓகே அப்படி வரீங்க நீங்கள். ரைட் ஓகே நன்றி. என்னடா எல்லாம் ஒரே எடிஷன் கிடக்கு. எது அது மூண்டும் இல்லை சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ரைட் ஓகே அப்போ சந்தோஷம். உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறேன் உண்மையிலேயே நான் வந்து இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கேட்டீங்களேண்டா சில பேர் சிரிப்பியார் சில பேர் அழுப்பியார் சரியோ என்னண்டா உண்மையிலேயே வந்து எனக்கு சில விஷயங்கள் சர்ப்ரைஸ் வரைக்குள்ள நான் அதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணி நான் அப்படி தேங்க் பண்ணி அவ்வளோ இதாக கதைப்பேன். ஆனால் சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்தது தம்பி. சொல்லுங்க சரியா இதை நான் சொல்கிறேன். நான் குறைக்க எனக்கும் பிள்ளைங்குது எனக்கும் பிள்ளைங்குது மூளையே இல்லையே ஆக்களுக்கு. என்ன நடந்தேன்டா இப்போ நாங்கள் ஒரு வீடியோன்னு அந்த அறைக்கு எந்த எடுத்தோன்னு நான் அதை எடுத்து போட்டு வந்து இவடத்தேர்ந்து கதைச்சி கொண்டு இருக்கேக்குள்ள சரியா கதைச்சி கொண்டு இருக்கேக்குள்ள வீடியோ எடுத்து முடிஞ்சோண்டு ரைனியக்காக கேட்டான் முடிஞ்சோண்டு அப்போ நான் ஓமன்னு சொல்ல கையை காட்டுன்னு கேட்டான். அப்போ நான் அப்படி காட்டினான் காட்ட எங்கேன்னு கேட்டா என்ன சாமான்ண்டு. அப்போ நான் சொன்னேன் உங்களோட அந்த காப்பு உண்டு வெள்ளி காப்பு உண்டு அதோண்டு கேட்க இல்லை இல்லைன்றோட்டு ஓ அதை தானே அப்போ நம்ம வந்து நம்ம
எப்படி களவை பிடிக்கிறாங்க சொல்லுவா அப்போ எப்படா பண்ணுறது கண்ண சேவிலே களவை பிடிக்கிறான் இதான் சொல்றேன் பால் ஊட்டி வளர்த்த கிளி பழங்கொடு பொத்தி பொத்தி பார்த்து என்ன சட்டமும் தைரியம் இல்ல உண்மையிலே இந்த கேள்வியவா கேட்டீங்களா இது வந்து ஒரு எனக்கு வேற லெவல்ல ஒரு இதை கொடுத்துருக்கு இப்போ கேட்டதால எனக்கு நான் இவ்வளோ தூரம் காய்ச்சி கொண்டு வந்தேன் என்னது தெரியுமோ ஓரளவு சர்ப்ரைஸாக கொண்டு வரணுண்டக்காண்டி ஆனால் என்னென்ன கேட்டுட்டேன் என்னட்டு மொட்டு அவசரப்பட்டுட்டு ஏனுங்கோழி மொட்டு ஒன்று மலத்திட மறுக்கும் சரி அப்போ நானும் பட் இருந்தாலும் தெரியாமல் நான் கொண்டு வந்தேன் இல்லையா அதுதான் அந்த திறமைக்கு தான் காசு இதில் இருக்கிறோம் இல்லாட்டி எங்கே இருப்பேன் சொல்லலாம் அந்த அறைக்கு முக்கியம் சரி யாத்தியோ புண்ணியத்தில் நான் போட்டு தான் இருக்கட்டும் ரைட் ஆனால் இது வரைக்கும் இது ஒரு நன்றி கூட சொல்லல ஏன்னு சொல்லுங்க அவள் நன்றி சொல்லல இது கொஞ்சம் வெயிட் கூட மாதிரி கிடந்தா இல்லை இல்லை அப்படி எல்லாம் இல்லை எனக்கு அந்த மோதிரம் மாத்திக்க சொல்கிறாள் என்னைய விட உங்களோட கொஞ்சம் வெயிட் கூட கிடக்கும் இப்போ இதே பிரச்சனை இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு இதே பிரச்சனை நான் ஒன்றுமே சொல்ல கையை நோக்கலையோ நான் பொய் சொல்லலாம் நான் வீடியோ எடுத்துட்டு இவனும் சொல்லுவான் இல்ல மோதிர மாத்த குஷு குஷு சத்தோட கேட்டு இருந்து இல்லாட்டி இப்போ நான் இவ்வளோ கேட்க ஒரு நன்றி சும்மா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நன்றி லீவ் விட்டுக்கிறேன் இல்லை அம்மாவுக்கு நன்றி சொல்லக்கூடாது அதுதான் சொல்ல அது உங்களோட அம்மா சொல்ல ஆகணும் அப்படி நான் சொல்லிடுறேன் இப்போ எனக்கு அனுவுக்கு அடுத்த வாரம் கிடைச்சிருக்குது வச்சு வதைக்கிறேக்கு அனுவண்டாலும் கொஞ்சம் அனுவண்டாலும் சமாளிப்பேன் இல்லை நாளும் அனுவன்ற ஒரு சுபாவமான ஒரு ஆள் தான் பற்றி பிரச்சனை இல்லை ஓ இப்போ என்னென்னால் வீடியோவில் நான் அடிப்பேன் இரவுக்கு அவள் அடிப்பேன் எனக்கு அது நோமல் அது நோமல் வீடியோ முடிய அவள் எனக்கு அடிப்பேன் டீலிங் மறக்கக்கூடாது நீங்கள் என்ன இருந்தாலும் இந்த மரியாதை இவ்வளத்தை விட்டு கூடாது என்ன இருந்தாலும் நாலு சொல்லுக்கு நடுவில் ரைட் அப்போ நாங்கள் பண்ணி முடிங்க ஓ தேங்க்ஸ் பண்ணி முடிப்போம் உண்மையாக செஞ்சேன் அது வேறு ஒரு அக்கா வரா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவள் வேறு ஊர் எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து முகம் தெரியாத இந்த ஒரு அன்பளிப்பை தந்த அந்த அக்காவுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ முடியாத நம்புறதா அட்லீஸ்ட் நான் நம்பர் இருக்கு உங்களுக்கு என்னடா இருக்கா ஓகே விதுவை கொண்டு நாங்கள் நன்றி ஒன்று சொல்லுவோம் ஏன்னா இல்லாட்டி நீங்கள் ஃப்ரான்ஸு எந்த இடம்ன்ற நீங்கள் கேட்டு கதைங்க சரியா ஓகே அப்போ நன்றி உண்மையாக மறக்க மாட்டேன் நாங்கள் அடுத்து காயப்போம் சரியா அடுத்ததுக்கு போவோம் இப்போ இவதானண்டைக்குள்ள நான் அப்படி கதைச்ச காரணம் என்னண்டா தம்பி இப்போ என்னன்னு இருந்தாலும் எங்களோட இவ்வளோ வந்து அவட கிஃப்ட் ஒன்றும் எங்களுக்கு தேவையும் இல்லை எதிர்பார்க்கையும் இல்லைப்பா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவள் நிற்கிறதே எங்களுக்கு கிஃப்ட் தான் இருந்தாலும் ஒரு சில சனம் இவா என்ன கொடுத்தான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நெரிச்சிடக்கூடாதோ அதுக்காண்டி தான் நான் அப்படி ஒரு கதையை உருவாக்கி எப்படி நான் இதை கேட்க அப்படி கேட்டேன்னு சொல்லி அப்புறம் அதால் எனக்கு இது சர்ப்ரைஸ் இல்லாமல் போனேன்னு சொல்லி திருப்பி அதை அன்று சொல்லக்குள்ள 100 நம்பி கொண்டு வரும் இவ தான் அண்டு விளங்குதா எப்படின்னா சொல்லி பார்த்து நாளைக்கு நான் கடைக்கு அனுப்பலாம் நான் நாளைக்கு யோசிக்கிறேன் நான் நீங்கள் அது அப்படியா ஆனால் அது பலாரஞ்சிலேருந்து இன்றைக்கு ஒடியக்குள்ள இருக்கும் அப்போ அதால் சரி அது ஒரு பக்கம் இருக்கா அப்போ அந்த அக்காக நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு எவ்வளோ பெருமதியான கிஃப்ட்டை தந்த அம்மாவுக்கு நன்றி நன்றி அப்போ பெருமதி குறைவுனா சொல்ல மாட்டீங்க இல்லை எல்லாத்துக்குமே சொல்லுவேன் இது நான் எதிர்பார்க்காத கிஃப்ட் எல்லாம் என்ன தெரியும் நான் உங்களோட மனசு எப்படியான மனசு என்ன சொல்ல வருமானு நீங்கள் சும்மா அந்த கலாய்க்கிறக்காண்டி நான் கதைப்பேன் நீங்கள் கணக்கெடுக்கக்கூடாது சரியா அப்படியே கணக்கெடுத்தாலும் இரவுக்கு ஒரு அடிக்கு அதை பற்றி அறிஞ்சா அதோட முடிஞ்சிடும் அடுத்த நாள் நான் கவனமாக இருப்பேன் சரி ஓ சரி அப்போ இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு பொக்ஸுக்குள்ளே போவோம் என்ன ஓ ஓகே இப்போ நாங்கள் வந்து முதலாவது ஒரு பிக் சர்ப்ரைஸ் ஒன்று பார்த்துட்டோம் இப்போ இரண்டாவது ஒரு பிக் சர்ப்ரைஸுக்குள்ளே போகிறோம் இது வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்த ஒரு கிஃப்ட் இப்போ நம்ம முதல் பார்த்தது இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணத்தை முன்னிட்டு கல்யாணத்துக்கு முதலே வந்தது அப்போ இது கொஞ்சம் வில்லங்கமான தான் ரெண்டாங்களை பற்றி நல்லா தெரிஞ்சால் யாருதையும் அவங்களுக்கு இல்லை எனக்கு தெரியாது ஓகே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தம்பி எடுபட்டியது பெட்டிக்குள்ளே இருக்கிற பெட்டி எடுக்க போறியா இல்லை பெட்டியே எடுக்க போறியா முதலாவது பெட்டி கேட்கிற பெட்டி எடுப்போம் ஓகே எடு ஆசைக்கு எடு ஆழமாய் தான் ஓ காட் என்ன பெரிய வட்டியாக நான் சின்ன எதிர்பார்த்தேன் சரி இதை நாங்கள் என்ன செய்வோம்டா எங்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு இந்த வழியில் எங்களுக்காண்டி தராத மொட்டையை உடைக்க விடும்
நீங்கள் சரியாக தானே இல்லை அதான் இப்போ உங்களோட கூடும் ரைட் உடைக்கு வர்றது சாமான் அதுக்குள்ள கத்தி என்ன கொடு ஐயோ 2-3 கத்தி இருந்தாப்பா ஐயோ நான் இப்போ எதுக்கு கத்தி இருக்குன்னு சொன்னால் நான் முதலே அதை பார்த்துட்டு எடுத்தமே இந்த கத்தி எங்கே அதுடா இது நம்ம வயரிங் நாட்டு தான் அதை ஒதுக்கே போட்டுவிட்டேன் நீ கோதாரி சரிங்க கடவுளே சரி என்ன செஞ்சாலும் இது இப்போ தான் உடவாடுது அது பின்ன என்ன கடவுளே அண்டே பேக் பண்ண நான் பட்ட வாடு அம்மா இல்லையா சத்தியமா இல்லை கடவுளை வந்தா இது இது என்ன சாப்பாடு சாமான ஃபுல்லா சாப்பாடு இந்த ஜார் இது வைக்கிற இந்த ஜார் இந்த சாமான்கள் வைக்கிறேன் இதில் வச்சிருக்கேன் வந்து அது இன்னைக்கு சாமா கிச்சனுக்கு ஏற்ற சாமானடா கிச்சனுக்கு ஏற்றுதோ ஆனால் இது வருங்காலம் தானே வருங்காலம் குழந்தைகளுக்குரியதா அதான் நீ இருக்கிற குழந்தைகள் இல்லை இல்லை அவன் சும்மா இதில் பார்த்து சொல்கிறான்டா இது என்ன ஸ்டோரேஜ் ஜாஸ் இந்த பாக்ஸ் ஆனால் உண்மையா நான் எதிர்பார்த்த விட ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியும் தெரியுமா இங்கிலீஷ் தெரியாம மற்ற வெளிநாடுகள்லேருந்து வந்திருந்தா கூட இது கொஞ்சம் யாரும் கேட்காது ஐயோ அந்த நாட்டை நான் வெளிநாட்டு கேட்டகரிக்குள்ளேயே வைக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு அதுதான் நாடு வெளிநாடு என்ன வாட்ட படம் கடவுளே ஒன்றுக்கும் யோசிக்காங்கோ அறுக்கிறேன்னு நான் தான் தைக்கிறேன்னு நான் தான் யோசிக்காம இதே அமினா கேட்டு அனுப்பினால் 2000 ஒரு கேள்வியை கொமெண்ட்ஸில் கேட்டால் அவ்வளோ கோவம் பண்ணி சொல்லுங்க ஆகும் நான் பதில் எழுதுவேன் இந்த இப்படியான கதைகளுக்கு தானே இந்த சனம் விரும்பி பார்க்கறது ஆனால் என்னத்தை சொன்னாலும் இதுகளே அமினா கேட்டு அனுப்பினது ஆனா உண்மையா தேவையான சாமான் இது இருந்திருந்தா இன்றைக்கு இதுக்காக கூழ் குடிச்சிருப்பேன் உண்மை கதை இதுக்கு விட்டு குடிச்சிருப்பேன் நான் ஆனா இதை கூட வடிவாக சொல்லுங்க இது உண்மையா சர்மியா கதை இந்த மாதிரி போன் 2 வருஷத்துக்கு முன்னே கிஃப்டாக விழுந்தா இன்றைக்கு வரைக்கும் அதுதான் உடைக்கவே இல்லையா ஓ நான் சொன்னேன் இன்னொரு 10 வருஷம் வேணா வச்சுங்க உடைக்கா ஓ இப்போ இதெல்லாம் இதுக்குள்ள எடுக்க தேவையில்லை இது வந்து இதுக்குள்ள சாமான போட்டு வச்சா என்னென்ன சாமான அடியா பார்த்து எடுக்கலாம் ஓமோ அதாவது அந்த கண்ணாடியிலே கிடக்கு இல்லை அடி துறந்து திறக்கிற முட்ரு பார்த்து பாரு இப்போ இது இது அப்படியே அப்போ மேலே உள்ள அவ்வளோ தான் 2 ட்ராக்காக வருது கீழக்காக ஓகே அப்போ சைஸ் வேறு இங்கே இது இவ்வளோ உங்களோட பொறுப்பா சரிதானே இதில் ஒரு மூடி துளைஞ்சாலும் நான் பொறுப்பு இல்லை நீங்கள் பொறுப்பு நல்ல சாமான் ஆனால் உண்மையாக நல்ல ஐட்டம் இந்த சொன்ன கீழே இன்னொன்று கிடக்குறா ஒவ்வொரு சைஸ்ல இருக்கிறபடியா அதுக்கு இப்படி வருது ஒவ்வொரு சைஸ்ல இஞ்சி வாங்க அப்போ பாருங்க இது கீழே ஒன்று எடுத்து காட்டுங்க நீங்கள் இது பெரிய அதை தான் சொல்கிறேன் நான் எடுத்த இதுக்கு கீழே இன்னொன்று இருக்கு இப்போ நான் எடுத்த இதுக்கு ஒன்று எடுங்க அப்போ வெளில தெரிஞ்சு யாத்தான் நாங்கள் சொன்னான்றீங்க எங்கள் எடுத்து காட்டுங்க தெரிஞ்ச அதுதான் நான் ஒரு தெரிஞ்ச இப்போ நான் இப்போ இதுக்குள்ள இதை எடுக்கிறேன் இதுக்குள்ளே இன்னொன்று இருக்கு வேங்க இந்த அப்போ நீங்கள் நீங்களும் வெளிநாடு அது இன்னும் கொண்டு விடாங்க இது அந்த குழந்தைய கொடுத்து விட்ற சாப்பாடு டிஷ்மே கிடையாது சின்ன வயசில் அம்மா எனக்கு இதுக்கெல்லாம் புட்டு இந்த என்ன குழல் புட்டு போட்டு தந்து விட்றா அதுக்கும் ஜூஸ் பண்ணுதான் ஓ அதுக்கும் யூஸ் பண்ணலாம் அரியலுக்கு இது செய்யறதுக்கு அதுக்கு நீ இப்போ தீமிக்க போய் காட்டி தந்து விட்றோம் கொஞ்சம் சரி அப்போ இது வந்து உண்மையிலேயே கிச்சனுக்கு தேவையான ஆள் பார்க்குது தானே சரிங்க தேவையான ஒரு பொருள் உண்மையிலேயே இதை வந்து என்ன செய்வோம் கபாட்டுக்கே வைக்கக்கூடாது ஏன்னா வடிவு தெரியா வெளியில வைக்கும் கண்டவாட்டுக்கா அல்லாடி இந்த தூண் மதுல தூக்கி வச்சு விட்டுருவோம் உப்பு பிடிச்ச போட்டு வச்சுட்டு சரி ஒரு பிளாஸ்டிக்கான முக்கு வெயிட்டா கிடக்கு உரமம் கிடக்குதுக்குள்ள அந்த இது வந்து ஹெவியானதா ஓகே பிள்ளையும் தமிழ் பரவாயில்லை கவனம் அப்போ இது கிச்சனுக்குரிய சாமான் என்ன அந்த பெட்டிக்காப்ப அது மட்டும் போட உண்மையாவோ அது மட்டும் போடா அப்போ அதுக்கே நான் அவ்வளோ பெரிய பெட்டியை பேக் பண்ணேன்
அது சரியா ரைட். இப்போ இதுக்கு கொஞ்சம் கூட கிடக்கா. அப்போ இதை கீழே வச்சு ஒவ்வொன்றா எடுத்தாண்டா. அப்படி செய்யுமா? கருப்பசாமி குத்தாதாரர் இங்கே எல்லாம் உடைக்கலாம் ஒன்று கேளுங்கடாப்பா. எல்லாம் உடைக்கலாம். அது உடைக்கலாம். இது உடைக்கலாமா ரைட். இதை நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, விதுவிட்ட கொடுக்க போகிறோம் உடைக்கிறதுக்கு. ஆசை கூட. ஆனால் பேக்கிங்குக்காக உண்மையிலே இந்த பேக்கிங் பண்ணது உடைக்கவே விடாது. நாங்கள் உண்மையாக உடைக்க விடாக்கா. திரும்ப கட்டி போட்டு வச்சு விடுவோம். உண்மையாக வடிவாக கிடக்கு. அதே மாதிரியே பேக் பண்ணி வைங்க. ஒன்று செய்வோம். உடைச்சி உள்ளுக்கு சாமான் எடுத்து போட்டு அதே மாதிரியே பேக் பண்ணி போட்டு கவர்ட்டுக்கு வச்சுவோம் அந்த பொட்டிக்கு. எனக்கு உடைச்சி உள்ளுக்கு சாமான் எடுத்து போட்டு அதே மாதிரியே பேக் பண்ணி நாங்கள் கவர்ட்டுக்கு அந்த பொட்டியே வச்சுடுவோம். கல்யாணம் போட்டு கொண்டு பிரிய மணி ஏறி உன்ன பிறகு பாஸ் ஆக்கி விட்ருவாங்க. ஓ மை காட், இது என்னது? ரவ் பேண்டோ மில்லியன். இது என்ன நான் கொண்டு வந்தேன் தெரியுமா? பர்ஃப்யூமும் அந்த இதுவும் வரும், பாடி வாஷ் மாதிரி உண்டு. ஷவஜெல். ஓகே ஓகே ஓகே. இது வந்து மெல்லி வாங்க உண்மையா? இல்ல இதுல அக்கா இதுல ஒரிஜினலும் இருக்குது லோக்கலும் இருக்குது. ஒரிஜினல் பட்டி வந்து இந்த வெள்ளை வராது, விளங்குதா? லோக்கலுக்கு இந்த வெள்ளை வந்து இந்த மில்லியன் சொல்கிற இந்த ஒரு கோல்டு கலரில் வரும் ரெண்டு. ஒரிஜினலுக்கு இந்த வெள்ளை இது டைமண்ட் வராது. நீ வேணா ஒரிஜினல் காட்டுறப்ப அம்மாடே. இது என்ன உடையங்க? நான் உங்களே உடைக்க சொன்னேன். என்னது நீ அப்படியா? இல்லை அது நான் ஒரிஜினலாக நான் உடைச்சிப்பேன். நான் உடைச்சி பழக்கம். இது என்ன விளக்கம்? இது ஏற்கனவே ஒன்று கிடக்கு உங்கள்கிட்ட, அதே நான் யூஸ் பண்ணல. இது அப்படியே வைப்போமா? சரியா? எல்லாம் அப்படியே தானே. ஓ நீ சொல்கிற சரி. அடித்தா 5 நாளைக்கு வேணா அது ஒரிஜினல். இது உடனடி வரும். அணிங்காம அந்த வேஸ்ட் பண்ண அடிச்சு. அப்போ நீ இப்படி ஆடிட்டு 5 பேருக்கு சொட்டு சொட்டு பிடிக்க லைன்ல இப்படி பிடிக்கட்டே கொஞ்சம் முன்னுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு தேகம் பிடிக்க ஆட போல கடைசியில். அப்போ இங்கண்டா இங்கண்டா இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. உண்டாப்பா இது எப்படிடா? ஒரிஜினல் எப்படி? இல்லை இல்லை இது ஒரிஜினல் இல்லைங்க. ஒரிஜினலா? வாசமா இருக்கு. 2012 பிளாங்கு தானே. அதே பக்கம் அடுத்து பார்க்கணுமாக்கா. அது இது டேட் போகும் அது கிடக்கும் தானே. அப்போ அதே நான் அடுத்து பார்க்கணும். ஓகே. அப்போ ஆனால் இது கிச்சனுக்கு வைக்கிறீங்களே. வீடியோக்கே மணக்குதோ? அப்போ உனக்கு லஞ்சம் பண்ணா வரைக்கா? ரைட். இப்போ அடுத்த தலைவாணி ஒன்று வருது பார்ப்போம். இது வந்து ஓமடா உடுப்புடா. டிஷர்ட் இது 3 வந்த முறையில் கவிதாசுக்கும் அக்கிரிங்க எனக்கு தான் யூஃபெயில். இது வந்து பார்சல் பண்ணப்பட்டது காமு. இப்போ காப்பியா உடைக்கிறோம் நாங்கள் இதை. அதால இது காமுக்க வந்த கால போய் தான் இந்த காமு. ரைட். இதை காமு காப்பி காமு வைங்கோ. ரைட். நான் இப்போ காப்பி ஐட்டங்கள் தான் கதைக்கணும். இல்லை இல்லை ஒரு நாள் உடனே சாப்பிடு. உடனே சாப்பிடு. உடனே எனக்கு வேற ஒன்று எடுத்து தந்துட்டு நீ சாப்பிடு. இது வந்து வால்நட். இது வந்து மூளை சோம் இல்லாத கூட பாவிக்கணும். நல்லது. இந்தாங்க. பேக் பண்ணால் எல்லாம் விஷயம் அறிஞ்சு பேக் பண்ணி பாருங்க. இதில் விளங்கும் உங்களுக்கு. இது எல்லாம் ஏற்கனவே ஒரு செட்டு கிடக்கு எங்கள்கிட்ட. நம்ம இதில் லோன் விட்டு ஒன்று
நோ லிமிட்ல இல்லை இது அதே இது அது அனுப்பினாலே அனுப்பியிருக்கோம் எனக்கு அதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டுறேன். ரைட் நீ அப்படி வார 2 3 4 5 இங்கே இதை பாருங்க பிஸ்கெட்டை பார்க்குறீங்க நீ நாளப்பா குருடாலே உண்மையாப்பா இல்லை நான் பார்க்கல. அவ்வளோ ஆர்வமாக இதை உடைச்சு காட்டும் பிஸ்கெட்டை பார்க்குந்தால் நான் பார்க்கல. இல்லை மாமா அங்கே 2 எனக்கு தெரியும் இதை பிடிச்சதுக்கெல்லாம் எடுத்து என்ன வீடியோஸ் அந்த பேப்பர் எடுத்தோம் அதுவும் தம்பி டிஷ்யூ அடுத்து நான் சாவட்டி நீ எடு கவிதா நீ எடு அக்னி இப்போ சீனி வெத்தத்தை முன்னிட்டு சீனி முற்றிலும் தடை செஞ்சுக்க இங்கே அடுத்த பொட்டி எடு அது சரி அடுத்த பொட்டி எடு மொட்டை எடுத்துட்டீங்க சாப்பிட்டு முடிச்சு பாவம் தம்பி டேட் போனது பேர் நல்லா இருக்கு இல்லை அது டேட் போனாலும் வெளிநாட்டு சாமான்கள் பெருசாக பாதிப்பு உண்மையாக போய்த்தா இல்லை போட்டுதான் ஒருவர் நான் பார்த்து சொல்லுவேன் யோசிக்க 2026 அனுப்புனால் வீடியோ பார்க்கல எவ்வளோ மனம் இது பெருசாக இல்லை 1 மாதம் தான் போயிருக்கு அவ்வளோ எஃபெக்ட் இல்லை உண்மையாக போயிட்டோம் 11 மாதம் போயிட்டு குழந்தை கொடுக்க டேட் போயிட்டு உண்மையாக போயிட்டு ஏய் சும்மா இது கூட நீங்கள் சாப்பிடுங்க பெரியாக ஒன்றியா உண்மையாக ஒன்றியாக்கா இங்கே அந்த கத்தியங்க கம்பி சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட மாட்டேங்க பத்தியாதுங்க வருங்கம்மா ராயனம்மா பத்தியம் நட பட்டம் மட்டும் விது நோம்பலாம் நாங்கள் அங்கே கதையிலோட இருக்கிற டைம் நீங்கள் சாப்பிடும் அவன் எடுக்க மாட்டான் உங்களை தம்பி எடுக்காயா பிஸ்கெட் சாப்பிட்றதில்ல தனியாக சாப்பிட உண்மையாக சாப்பிட்றதில்ல அப்போ சேர்ந்து சாப்பிடுவில்ல ஐயோ டீயோட சாப்பிட தனியாக சாப்பிடும் கத்தி எங்கடாப்பா என்னொன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னென்ன மிஸ் ஆயினது இது கனெக்டர் பாத்தியா பொல்லா சாமா தூக்கி விடாக்கல இது தூக்கியாரியல எதுக்கு சாமான் வைக்கிண்டு இதுக்குள்ள அவர் கொஞ்சம் சாமான் போட்டு நான் கொஞ்சம் சாமான் கிடக்கு பேரதுக்குள்ள இது ஒன்று கிடந்தது அந்த இது பெனல் போட்டு சாவி இருக்கும் இன்னும் போடணும் இல்லையோ அதுக்கு பெனல் போட்டு சாவி அதுதானோ அப்போ இல்லாத எம்பண்டி கவனமா ஒரு பட்டிக்க போடுங்கடாப்பா இந்தாடா கத்தி இங்கே பேப்பரால் இதில் 2 பிள்ளைகள் போட்டு டேட் போகலையா பிஸ்கெட் உண்மையா நீ சாப்பிட்டேன் என்ன போட்டு பிஸ்கெட் பண்ணுமே டேட் போட்டு உடனே பண்ணுங்க ஒரு சும்மா சரி வேண்டாம்னு சொல்ல வேண்டியலாம் பண்ணுறத ஜல்லியா ஓப்பனிங் இந்தா ஓட பிஸ்கெட் ஓடாடு வா அம்மான அருமந்த கூலையெல்லாம் போடுற போக்கப்பா தம்பி குக் அண்ட் பேக் நான் விது நீங்கள் உடைச்சி காட்டணும் எல்லாம் உடைங்க நான் கேக் ஒன்று சாப்பிட்டு சாரி பிஸ்கெட் எங்கே டேட் போயிட்டு நினைக்க வச்சுட்டாங்களா பூ டே கவிதாஸ் கொண்டாடா கொடுக்கா டேட் போயிட்டுடா உங்கள் பார் கொண்டா டேட் போயிட்டு அது டேட் போயிட்டு கொடுக்கா சின்னங்களுக்கு கொண்டா ஓமடா எப்படி என்ன உங்கள் உதங்கால உங்கள்கிட்ட இங்கே பார் இவ்வளோ எங்கே இருந்தோண்டாப்பா இது நல்லா இருக்கும் ஒன்று எடுத்து விடுவா அவன்கிட்ட கொடுங்க
இது என்ன அதுவும் கிச்சன் சாமானே இதுதான் அந்த அடுப்பில் வைக்கிறக்கூடிய சரியான சட்டிகள். இதை என்ன செய்யணும்னா கொண்டு கபாட்டுக்கு வைங்க. ஆ கபாட்டுக்க ஆ பழுதா போயிடும். அம்மா என்ன வெயிட்டு பாருது அந்த மேடை கரண்ட் அடுப்பு பெருசாக அந்த ஹீட்டும் டேஸில் இப்போ வராது கைக்கு அவ்வளோ. அந்த பிஸ்கட் பே வேண்டியதா டேட்டு சரியா பார்ப்போம். தம்பி விடுவோம் தம்பி விடுவோம் டேட் போயிட்டு இது ஆனால் வடிவை பார்த்தியலோ புது கிச்சன் பொறுத்த டைமில் இது வந்திருக்கே ஒரு உண்மையாக ஒரு இதுதான். அதான் புலானா போட்டு உடைங்க கொண்டு இதெல்லாம் நாங்கள் வெளியிலாம் வைக்கோம் குர்நெட்டில். ஆனால் உடைச்சி போடுவோம் அவ்வளோ. இது கண்ணாடியோ ஆ எல்லாத்துக்கும் சைஸ் கிடக்கு. இதுகளுக்கு என்ன செய்கிறதா? கறியல் விட்டு வைக்கிறதா? இதுக்காக கறி விட்டு வைக்கிறா? இது அடுப்பில் வைக்கலாமா? நீங்கள் கேட்டி அடுப்பில் வைக்கிற சட்டி காணாங்க. இதுதான் சட்டி கணக்கான சட்டி. நீங்கள் நேற்று சொன்ன உடனே என்கிட்ட இறக்கினேன் பொட்டியோட. நாளைக்கு வேண்டாம் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு இறக்குவோம். காட்டுறாடே கல்லுகள் கவனம் அந்த அமுத சுரவி மாதிரி இந்த பொட்டிக்கு அடுக்க வந்து சட்டி கொஞ்சம் வந்தால் பிடிக்கும். நல்ல சட்டி. ஓ சட்டியா உழந்தான் அதான் சொசைட்டி சாப்பிட்றது இல்லை. நீங்கள் இங்கே இருந்து பாருங்க. சும்மா அந்த ரஜ்ஜி மாதிரி இருக்கும் பேங்க். நல்லா இருக்கும், நல்ல உப்பு சுவையாக இருக்கும். எடுக்கிற எடுங்க உலகந்தாங்க மனம் புழைக்கு நல்லா இருக்கும். சொசைஸ் மாதிரி ரஜ்ஜி வேங்க ஆனால் உண்மையாக பேர்த்தான சாமான் என்ன முக்கியம் சாமான்டா. முக்கியமான நல்ல குவாலிட்டியாக வெயிட்டா சாமான். ஆனால் உண்டு வெயிட்டு கூட நோடியா அடுப்பில் டக்குன்னு ஹீட் ஆகாம வரியா. ஆ ஆனால் அதுக்குரிய மெட்டீரியலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் இது என்ன இதுவும் அந்த டேட் போன பிஸ்கெட்டுகள் தானே. டேட் போன பிஸ்கெட் அது டேட் போன இது பிரச்சனை இல்லை காயத்துக்கு ஓட்டுறது. இது பிளாஸ் நல்ல பிளாஸ் பண்ணுமே நல்ல உங்க ஒன்றும் கூட ஒன்றும் போனாண்ட வாட்டிக்கிறா சும்மா சரி ஒன் குண்டை நான் மோசம் அது பிளாஸ்டோ இதோ பிளாஸ்டோ வாய்க்கோட்டை புரியல. அட இது இது நல்ல சாமான்டா முரசு வரையே நல்ல. அப்போ இங்கே இந்தா இது டேட் போட்டு வைங்க, டேட் போட்டுன்னு சொல்லி வைங்க. சரி முடிஞ்சோ இங்கே அந்த அந்த அதுக்கு கொஞ்சம் சாமான்கள் அந்த என்ன சொல்லுவோம் அந்த பெனல் போட்டு பூட்டுற சாவி மெட்டது கத்தி மெட்டது அந்த கை க்ளோஸ் மெட்டது அந்த அப்படியே கை க்ளோஸ் வீடியோ காட்டுது. இங்கே குளம் பொறுத்த சாமான்களா ஒரு டெஸ்டர் மெட்டது கத்தி ரைட் ஏற்கனவே ஒன்று கத்தி காணா போட்டு. சரி அப்போ யார் அனுப்பினது? நீங்கள் சொல்லுங்க. சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் தான். ஆக்கள் போன அப்புறம் சொல்லுவோமே. ஏன் அது ஒன்றும் சொல்ல வேண்டாமாம், நான் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படியா என்ன தெரியா நன்றியா. உண்மையிலே வந்து கிச்சனுக்கு தேவையான பொருள் அதில் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியண்ணா அப்போ நான் இப்போ 3வது பகுதிக்குள்ளே போவோமே.
ஆக்கலை கூடிய கண்டோடிய இது இவ்வளோ சிரமங்க தான் வந்து அந்த மாதிரி ஒருக்கா திருப்பி பிடிச்சா இல்லை ஓட வைக்கலாம் தம்பி அப்பயும் ஓடுற வாய்க்கில்ல ஒரு சரி விடு மற்ற அடுத்த வகுதி மற்ற அந்த ரைட் கட்டம் வந்த எண்பலப்ப பார்ப்போம் தம்பி எண்பலப்ப நீயே வாசியா இங்கெல்லாம் காட்டிடா தவறையும் ஏண்டா அப்பா பார்த்துருவாப்பா எங்களுக்குள்ளே நவைக்கி விளங்குது உங்களுக்கு ஏனண்டு தெரியுது உங்களுக்கு சுவிஸ்ல இருக்கிற எனக்கு அக்கான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தங்கச்சி நினைக்கிறேன் தெரியுதானே அவ வந்து அனுப்பியிருக்கா அவன் பார்த்துருவாப்பா அதாவது அக்காட வாட்ஸ்அப் நம்பர் 716 அதே மாதிரி வந்து இது வந்து உங்களோட தங்கச்சி ஜெர்மன்ல இருந்து ஓகே ஓகே சரியா வாட்ஸ்அப் அங்கே வேறப்பா வீடியோ சொல்லணும் இல்லை ம் அது சொல்ல தெரியல நம்ம சொல்றது அதே மாதிரி வந்து இது வந்து நம்மட கனடா அண்ணா போமுடாப்பா டானியல் அண்ணாடாப்பா ராணியல் அண்ணா கல்யாணத்துல அண்டைக்கிறாப்பா அண்டை காலையில் கால் மெசேஜ் போட்டா ஆனால் சில பேராக்கா கதைக்கே மாட்டாங்க ஆனால் அந்த ஏதாச்சும் ஒரு நெற்காரியம் கொண்டு வேலைக்குள்ள அவங்களோட அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தும் மூலமாக ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இதை வந்து செய்வாங்க அது ஒரு பெரிய விஷயமாக்கா கட்டாயம் அண்ணா வந்து அண்டை காலையில் கோல் அடிச்சு ஆள் எப்பயுமே அப்படித்தான் அவசரத்துக்கு அப்போ அது அண்ணோட பேர் சொன்னாலே டானியல் அண்ணா தெரியுமோ அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம கிருவா அண்ணா அவரோட பேரும் சொல்ல அவரும் அப்படித்தான் உண்மையிலே 774 வாட்ஸ்அப் நம்பர் உனக்கு தெரியுமே எனக்கு தெரியும் என்ன வளர எங்களுக்கு காசு கொடுக்குறது இது கிருவா அண்ணா அதே மாதிரி அதுவும் அண்டை தான் கல்யாணத்தில் அண்டை தான் இது வந்து காலையில் வர குட் மார்னிங்கோட சேர்த்து இது வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட அம்மா ஜெர்மனில் இருக்கிற அம்மா வாட்ஸ்அப் நம்பர் அவங்கடெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் 238 நம்மளோட அம்மாவோட இது வந்து இது அதே மாதிரி இது வந்து நம்மளோட தம்பி அம்மாக்கள் நம்மளை ஏற்றி கொண்டு உண்மையாவோ அவ வந்து அவதான்டாப்பா பெஸ்ட்டாக கிஃப்ட் அனுப்புனு நிறைய நாளைக்கு போகுது நான் வெட்டிக்குள்ளான்னு இந்த கடைசியாக போய் அந்த டைம்லேயே வந்து ஆள் அனுப்பி சொன்னது அதே மாதிரி இது வந்து நம்மளோட ஸ்கே உஷுரு நீங்கள் வாங்கிருப்பீங்க நீ வாசி என்ன நீ எழுதிய விளங்குற சார் விளங்க அதான நான் அம்மாளுக்கு நான் படுக்க எனக்கே விளங்காது நீ எழுதின விளங்க தான் விளங்கும் அவன் குரலாக கவிதை என்றாலே கவிதாஸ் தான் கவிதை என்றாலே கவிதாஸ் தானே திருமண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விதுஷா அண்ட் கிருஷ்ணா ஓகே ஓகே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து திருமண பந்தத்தில் இருமணம் இணைந்து இருவருக்குள் வற்றாத அன்பை பரிமாறி உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் மகிழ்வு பொங்கிட வாழ்வில் வசந்தமும் வளமும் பெற்று வகையான மழலைகள் நன்றாயின்று பூவும் மனமுமாய் வாழ்வில் வாசம் வீச எங்களின் அன்பான நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எஸ்கே உசுறுகள் சார்பாக வந்து அண்ணாவும் அவங்க முக்கியமாக சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னான்னா இந்த வெறும் எம்பளப்பு கொடுக்காம இதுக்குள்ள காசு வச்சு தான் கொடுக்கணும் சொல்லி மற்றது வந்து இந்த எம்பளப்புன்னு சொல்லி இதில் இல்லைன்னா அவர் வந்து அந்த காட் மாதிரி கொண்டு வேண்டி தான் வச்சு கொடுக்கணும்னு சொன்னேன் நான் இந்த ஏரியாவில் இவனை காப்பாத்தினா அவன் புடுறான் இல்லை இந்த ஏரியா அது நம்ம வடையாடே இந்த ஏரியா கேட்டே அப்ப நான் 3 கடையில என்ன நீங்களும் தான் இருந்தீங்க முன்னு இந்த கடையோட இல்ல என்ன அது இல்ல இவன் நான் மட்டே நீ சொல்ல முடிஞ்சு இவன் தான் இருந்து உண்மையா நான் போய் பார்த்தா உண்மையா இல்லை மக்களும் தந்துருந்தாங்க இப்போ அதே மாதிரி இன்னும் ஒன்றுன்னா நம்மட அக்கா அது வந்து நான் இதில் எழுதவும் இல்லை உங்களுக்கு இது செஞ்சு தரவும் இல்லை இவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நண்டு அனுப்பியிருந்தவன் இன்னும் ஜெர்மனியா லண்டன் இது வந்து நான் இதில் நோட் பண்ணவும் இல்லை இது கல்யாணத்தில் அண்டை கழுகுனால இது ஒன்றும் நான் நோட் பண்ணலை இது வந்து பிறகு வந்தது நம்மட அக்கா உங்களுக்கு தெரியுந்தேன் வீடியோ போட்டோடய அப்படி ஓட்டுது இல்லாட்டி இப்போ எம்பளப்பு இல்லை தான் எம்பளப்பு இல்லை தானே அப்படியே சமாளிப்போன்னு தான் குழஞ்சி போச்சு அப்போ ஓனே உள்ளுக்கு எடுப்பேன் நான் இப்போ ஆளை கட்டாயம் எடுக்கும் அது வந்து
நீ கொடுத்துட்டியா டிபாசிட் பண்ணி எனக்கு கொண்டு பண்ணாங்கன்னு இல்லை மெசேஜ் ஒன்று மட்டும் தான் வந்து எனக்கு அதான் விஷயம். அவன் மெசேஜ் தான் டிபாசிட் அப்பா அக்கா வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு தம்பிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அக்கா வந்து அனுப்பியிருந்த நம்மட ரூபாக்கா அவட பேர் சொல்லலாம் பிரச்சனை இல்லை. ரூபாக்கா வந்து 20,000 கொண்டு உண்மையை அவட அன்பும் கிட்டத்தட்ட உங்களோட அன்புமே தானக்கா அன்பு மாதிரி என்ன ப்ரோ அப்படி இப்படி என்னக்கா உண்மையை அவம் அப்படித்தானக்கா நல்ல ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி வந்து என் மூலம் வந்த கிஃப்ட் தான். கிருஷ்ணாட தங்கச்சி சொன்ன மெசேஜ் சொல்லல நீ சொல்லுங்க எனக்கு தெரியாது. அதாவது காட்டு அனுப்பலன்னு சொல்லி பயங்கர கிருஷ்ணான் தங்கச்சி சொன்ன மெசேஜ் சொல்லலன்னு வா சொல்லி போட்டு நீ சொல்ல நீங்க சொல்லுங்க கூட எனக்கு தெரியாது. இவோட சர்ப்ரைஸே செய்யலாம் நாங்க ஒன்றுமே செய்யலாம். எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும். காட்டு அனுப்பல அப்படின்னு சொல்லி பயங்கர கோபம் அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து கவிதாஸ் மூலமாக கிடைச்ச ஒரு அன்பளிப்பு. அதே நேரம் வந்து எனக்குமே ஒரு சில பேர் வந்து அனுப்பியிருந்தீங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து நன்றி உண்மைக்கும். அதுலேயும் ஒரு அம்மாடப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறவ வந்து ஸ்பெஷலாக நான் சொல்கிறக்கு ரீசன் என்னென்னா ஒரு நாள் கூட கதைக்கிறதே இல்லையா எனக்கு ஆறுண்டே தெரியாது. ஆனால் இந்த பர்த்டேக்காக இருக்கட்டும் அதேமாதிரி இப்போ கல்யாணத்துக்கு கூட நான் எதிர்பார்க்குற டைமில் வந்து அந்த ஒரு ரிசீட்டை போட்டுவிட்டு கிருஷ்ணா இது உங்களுக்கு தான் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையாக பெரிய ஷொக்காக இருந்துச்சுக்கா. அது அப்படி ஒரு அன்பு இப்படி சும்மா சரி நார்மலாக இப்போ கதை இப்போ அங்கே இவ்வளோ வரும் காய்ச்சி பழகி இப்போ கடைசியாக வீட்டோட வந்துட்டு கடைசியாக ரூம் கூட ஏசி போட்டுறதுக்கு ₹1 காசு நீங்கள் தெரியலையே இல்லை அப்படி இருக்கேக்குள்ளாக இது யாருன்னு தெரியாது கிடையாது. அப்போ அவட அந்த நம்பரை சொல்லுவேன் ஏன்னா இப்படி காய்ச்சி போட்டு யாரை சொன்னது தெரியா போயிடும். அம்மாவோட பேர் ஒன்று சொல்லுவேன் நான் சொன்னதான். அப்படி ஒரு 4-5 பேர் எனக்கு அனுப்பியிருந்தவங்க. நான் இப்போ எல்லோரும் சொல்லணுமென்று இல்லை, அவங்களுக்கு தெரியும் நான் எனக்கு அனுப்பினபடியா ஓகே. இருந்தாலும் இந்த அம்மாவை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஏன்டா ரீசெண்டாக வந்து இணைஞ்சு கொண்டதால் 375 கடைசி நம்பர் வந்து அம்மா பெரிய ஒரு நன்றி உங்களுக்குமே. அதேமாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அக்கா ஒரு ஆள், அப்புறம் வேறு யார் லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா, அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க வந்து ஃப்ரான்ஸ் அம்மா, அப்படி வந்து ஒரு சில பேர் வந்து எனக்குமே அனுப்பியிருந்தவங்க. அவங்களுக்குமே நன்றி. அதே மாதிரி அக்னி மூலமாக வந்த கிஃப்ட் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தோம். அது வந்து என்ன விஷயம் வேண்டிய எனக்கு ஏரியா நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் மெசேஜை ஒன் பண்ணி விட்றேன். நீங்களே கேட்டால் அது வந்து என்ன மாதிரி அவங்க அப்படின்ற விஷயம் சொல்ல வேணாம் சொன்னா அது 2-3 மாட தெரியுமா அந்த வாய்ஸ் மேஜிக் முறுக்குமா முறுக்கு சரியா. அந்த மாதிரி அவங்களோட ஒரு கிஃப்ட் அது வந்து அக்னி மூலம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் ஒன்று சொன்னவன்டா, இன்னும் ஒரு ஆள் யாரும் ஒரு ஆள் சொன்னவன். ஓ ஒரு ஆள் தான் உனக்கு அனுப்பினேன். டேய் இன்னொன்று சொன்ன நீ இப்போ வேற இல்லைன்றா இல்லைன்னா அப்புறம் வீடியோவில் அப்படி ஓட்டுறேன் அனுப்புனவங்க பார்ப்பாங்கல்ல. உங்களோட மாமா ஏதோ ஒன்று சொன்னான் என்ன சொன்ன ஒன்றுட்டு வயல் மிதக்கிறான் வெள்ளா பாப்பா உண்மையை சொன்னேன்டா கொண்டு அவையிலும் என்ன டென்மார்க் அம்மாக்களும் மற்ற எங்களோட மாமா அனுப்பியிருந்தா தங்களோட எம்பளப் பண்ண எங்கடா அது பேசுனா வந்து கொண்டிருக்கோம் உங்கள்கிட்ட இருந்த உண்மையா அப்போ கொஞ்சம் சொன்னோம் ஆக்கள் புள்ள கவனிக்க தான் கிடையாது. சரி ஓகே, அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷம், நன்றி மறுபடியுமாக. நீங்கள் ஒரு நன்றி சொன்னால் நல்லா இருக்கும். கிஃப்ட் தந்த எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப நன்றி. அங்கே கவனம் பேங்க்கில் போடுங்க நாளைக்கா. என்ன வீடை வரையே வைக்கிறா என்னடா ஓ பேங்க்கில் என்ன சரி முடிச்சுக்கொள்வோம் நாங்களே. என்ன சந்தோஷம், நன்றி மறுபடியும் எல்லாருக்குமே வந்து நன்றியாக சொல்ல தவறியிருந்தாலும் நன்றி. ரைனியக்கா சாரி நான் ஏதாச்சும் காயப்படுத்தியிருந்தா அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எதிர்பார்த்தீங்க வைக்காம இல்லை இருக்கீங்களா? ஏன்னா 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 இருக்கீங்களா? ஏன்னா சரி ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். மறுபடியும் அதுக்கு நன்றி சொல்ல தவறியிருந்தாலும் நன்றியை மறுபடியும் சொல்லிக்கொண்டு இவ்வளோ என்னதான் பிரச்சனை வந்து எவ்வளோதான் எதிர்ப்புகள் வந்து என்னதான் ஏன்னா கடையில் வந்து இருக்கு உண்மையாக அவங்களே எங்களை பெரிய ஒரு ஆணி வேர் மாதிரி. ஏன்னா உண்மைக்குமே வந்து வாழ்க்கையில் மறக்கல. அது வந்து அதே நேரம் பலர் வந்து வேற காத்திருந்த டைம்லேயும் ஒரு சில காரணங்கள் டிக்கெட் இஷ்யூ அப்படி இப்படிலாம் வந்துட்டு வராம விட்டீங்க. ஸ்பெஷலி நாதன் அண்ணா அவரெல்லாம் பெரிய ஒரு ஆர்வமாக இருந்த ஒரு ஆள், மறக்க மாட்டோம். அதே மாதிரி எங்களோட
பிசா கட்டணெல்லாம் ஸ்கூலுக்கே வந்து இந்த டிரெக்டாக சந்தோஷம். உண்மையாக நாதன் அவர் வந்து பிள்ளையோட வெட்டிங் மாதிரி அவ்வளோ ஆசைப்பட்ட மனுஷன் வந்து 8ஆம் மாதம் செஞ்சுருந்தால் கட்டாயம் வந்திருக்கும். 7ஆம் மாதம் லீவ் இல்லாமல் போயிட்டுது. பட் ஓகே, நமக்கு சந்தோஷம் வந்து சந்திப்போம் மறுபடியும். என்ன முடிச்சுக்கொள்ளும். ஓகே பாய்.